இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அதாவது டீசல் உடைய மூவி தான் இன்னைக்கு ரிவ்யூ பார்க்க போறோம். என்னடா அது, எனக்கே வந்து பெருசா நம்ம தமிழ்நாட்டு டேரக்டர்லாம் வந்து வித்தியாசமா யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒன்று எல்லாம் டீசல்னு பேர் வைக்கிறாங்க, ஒன்று வினோதமா வாழைன்னு பேர் வைக்கிறாங்க, இன்னொன்று பார்த்தா வச்சுக்கலாம் ஏதோ ஒரு கொடை, இந்த மாதிரி இட்லி, இந்த மாதிரி சம்பந்தமே இல்லாமலாம் ஒரு கதைக்கு ஒரு எபிசோடுனா ஒரு மூவிக்கூட ஹெட்லைன் கொடுத்துறாங்க. ஆனா கண்டிப்பா சொல்றேன், நம்ம காந்தார மூவி எடுத்த டைரக்ட் பண்ணார பத்தியா, அவர் பேர் என்னன்னு சரியான ஞாபகம் இல்லை. அவரை மாதிரி டைரக்ட் பண்றதுக்கு அடிச்சுக்கிறதுக்கு யாரும் ஆளிலாம் சொல்லலாம். பேசாம அவங்ககிட்ட போய் எல்லாம் கத்துக்குவாங்க. பார்த்தீங்கன்னா டேரக்டா அசிஸ்டன்ட் டேரக்டா போய் கத்துக்குவாங்கன்னு சொல்றேன். ஏன்னா தமிழ்நாட்டுக்குள்ள இருந்துக்கிட்டு இந்த மாதிரி மோசமான படத்தெல்லாம் எடுத்துட்டு மக்களுடைய இளைஞர்களுடைய பணத்தெல்லாம் ஏன் இப்படியும் சாப்பிட்டுறீங்கன்னு எனக்கே தெரிய மாட்டேங்குது. இது பார்த்தே ஒரு இந்த வாங்க சரி நம்ம வளவலும் பேசிட்டு இருக்க கூடாது, நேராக வந்து மூவிக்குள்ள ஒன் ஆஃப் ஸ்டோரியை வந்து லைன் பார்த்தலாம். என்னன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து டீசலோடைய விலை வந்து 95 ரூபா. 95 ரூபா இன்னைக்கு ஒரு ரேட்டு வந்து. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பார்த்தீங்கன்னா 100 ரூபா விலை வித்துட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், பெட்ரோல் விலை 65 ரூபாயும் டீசல் விலை வந்து 55 ரூபாயும் வித்துட்டு இருக்குது. இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இது மிகப்பெரிய ஒரு மாப்பியா கூட்டம் இருக்கா அப்படிங்கிறது தான் என்னோட கதையோட ஒன் ஆஃப் ஸ்டோரி லைனு. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து இது கண்டுபிடிச்சி இதுக்கெல்லாம் காரணம் என்ன, இதோடைய இதுக்கு பின்னணிலாம் யார் இருக்கிறாங்க, அதை கண்டுபிடிச்சி இந்த இது ஒழிக்கிறாரா இல்லையா அப்படிங்கிறதான் இந்த படத்தோடைய முக்கியமான ஒன் ஆஃப் கருத்துங்க. கிட்டத்தட்ட 1.5 நிமிஷம் தான் பேசியிருப்பேன். அந்த படத்தோட கருத்து சுருக்கமாக சொல்லி முடிச்சிட்டேன். அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஸ்டென்ட் காட்சி, இந்த ஃபைட் சீன் காட்சிகள்லாம் கொஞ்சம் அங்கங்கே கொஞ்சம் ஏதோ ஒரு அளவுக்கு இருந்து சொல்லி ஆகலாம். எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இந்த டேரக்டில் பண்ணுற இந்த மாதிரி டேரக்ட்லாம் பண்ணுறதுக்கு பேசாமல் கம்முன்னு வீட்லையாவது இருக்கலாம், ஏதாவது வேலை செஞ்சுட்டாவது இருக்கலாம். பேசாமல் எப்படி இந்த மாதிரி படத்தெல்லாம் எடுத்து வச்சுட்டு மக்களுக்கு ஒரு நல்லதை செய்கிறேன், ஒரு விழிப்புணர்வை காட்டுறான் அப்படின்ட்டு இந்த மாதிரி ஒரு படத்தெல்லாம் எடுத்து ஏன் கேவலை பண்ணுறாங்க டேரக்டர்கள்லாம் அப்படிங்கிறது ஒன்றுமே தெரியாமல் நடந்துட்டு இருக்கு. இந்த படத்தோடைய கருத்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.